தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை செலுத்துகிற பொழுது ஆசீர்வாதமான வாசல்கள் திறக்கப்படுகிறது, அற்புதத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிற பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறிவிடுகிறது. நன்றி செலுத்துதல் என்பது நாம் பேசும் வார்த்தைகள் மட்டும் அல்ல, அது கர்த்தரின் அற்புதங்களுக்கு கதவை திறக்கும் ஒரு ஆன்மீக ஆயுதமாக இருக்கிறது. ஆசீர்வாதம் வருகிறதற்கு முன்னே நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது உங்கள் விசுவாசத்தை காட்டுகிறீர்கள் என்பதை மறந்து விடாதே தேவனுடைய பிள்ளையே. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலையும் நன்றி செலுத்துங்கள், ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுக்காக தேவனுடைய சித்தம் இதுவே. நன்றி செலுத்துதல் என்பது உங்கள் கவனத்தை உங்கள் பிரச்சனைகளிலிருந்து கர்த்தரின் வல்லமைக்கு நேராக உங்களை திருப்புகிறது. யோவானின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 5 அப்பம் 2 மீன்களுக்காக முறுமுறுக்காமல் வானத்திற்கு நேராக தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து அதற்காக ஸ்தோத்திரத்தை செலுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. நடந்தது என்னங்க? அந்த 5 அப்பமும் 2 மீன்களும் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பிறகு மீதியா இருக்கும் அளவிற்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். நன்றி செலுத்தும் இருதயம் கர்த்தருடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்காக வழிகளை திறக்க நீங்கள் விரும்பினால் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க, முறுமுறுக்காதீங்க. இன்றைக்கு நீங்கள் செலுத்தும் நன்றி பலிகள் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு திருப்பு முனையாக மாறும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நன்றி செலுத்துங்கள். ஏனென்றால் ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். கண்களை மூடி கர்த்தருடைய திருசமூகத்தில் இந்த 11 மாதங்களாக ஆண்டவர் நம்மை நடத்தினதற்காக கர்த்தருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? புதிய வாசல்களை திறக்கும்படியாக அவருடைய திருசமூகத்தில் நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. கடந்த 11 மாதங்களாக இவர்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த மாதவிக்காக கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இவர்களுக்கு செய்த அற்புதங்களுக்காக நன்றி. இந்த வேளையிலும் புதிய வாசல்களை திறக்கும்படியா ஜெபிக்கிறோம். இவர்கள் பற்றாக்குறையை எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறோம். இவர்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். இவர்களுடைய பண தேவைகள், பொருள் தேவைகளை சந்தியும். இவர்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறட்டும். மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.